மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றொரு அண்மை செய்தி. 1500 கோடி ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரணை தேவை என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். புதிய ஊழல் புகாரை எழுப்பியிருக்கிறார் அன்புமணி. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 1500 கோடி ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரணை தேவை என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு மணமகிழ் மன்றத்திற்கு உரிமம் பெற 2 கோடி வரை வசூலிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பொங்கல் போகியின் போது மணமகிழ் மன்றங்கள் மூலம் 82.59 கோடிக்கு மது விற்பனை எனவும் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மதுவால் சீரழியக்கூடிய நிலை தொடர்ந்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே திமுக ஆட்சியில் 1000 புதிய மணமகிழ் மன்றங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதும் ரூபாய் 1500 கோடி ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தான் ஏறினால் முழம் இறக்குவதை போல மதுவிலக்கை ஏற்படுத்த போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக ஆர்ப்பாட்டமாக 500 மதுக்கடைகளை மட்டுமே மூடிய நிலையில் ஓசையின்றி 1000 புதிய மணமகிழ் மன்றங்களுக்கு உரிமம் அளித்திருப்பதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே கஞ்சா மது போதை தெளிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய நிலையில் மது விற்கக்கூடிய மணமகிழ் மன்றங்களை மழைக்கால காளான்கள் போல திமுக அரசு திறந்து வருவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இதில் பல்வேறு மாவட்டங்கள் சென்னை, அதே போல திருப்பூர், மதுரை, கோவை, விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த மணமகிழ் மன்றங்கள் பெறுவதற்கான அந்த உரிமை பெறப்பட்டிருப்பதாகவும், எனவே தமிழக அரசு எப்படி இது போன்று மதுக்கடைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கலாம் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மணமகிழ் மன்றங்கள் எனப்படுபவை பொழுதுபோக்குக்கான இடங்கள். அங்கு பொழுதுபோக்குக்கான வசதிகளுடன் மதுவும் வழங்கப்படலாம். உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் மது வணிகம் செய்யப்பட வேண்டும். சில்லறையில் மட்டும்தான் மது வணிகம் செய்யப்பட வேண்டும். முழு பாட்டிலாக மது வணிகம் செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட ஏராளமான கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் திமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட மணமகிழ் மன்றங்களில் இந்த விதிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை. மணமகிழ் மன்றங்கள் எனப்படுபவை தனியார் மதுக்கடைகளாகவே மாற்றப்பட்டு விட்டன. ஆட்சியாளர்களுக்கு போதுமான அளவுக்கு கையூட்டுகள் வழங்கப்பட்டு அரசு செலுத்த வேண்டிய வரி போன்றவற்றை சமாளிக்க அனைத்து வகையான சட்டவிரோத செயல்களும் அங்கு அரங்கேறப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதில் சுமார் 1500 கோடி ரூபாய் வரை கையூட்டு வசூலிக்கப்பட்டுள்ளது எனவும், எனவே இது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் அன்புமணி இந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.